புரி பாரு, நேரம் ஆயிடுச்சு. நான் என் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். நீ உன் வீட்டுக்கு போயிட்டு வர்றியா? நானும் வரேன். நீ வரியா? நான்சென்ஸ். நீதான் நான்சென்ஸ். நான் தான் நான்சென்ஸா? டேய் 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 பாரு, டேய் டேய் புரி, ஏன் அழற? டேய் அழறடா. ஏய் உட்கார வைக்க ஆரம்பிச்சானே, கூட்டம் சேர்ந்துருவாங்க. ஏய் புரி, ஏய் புரி, கர்மம் கர்மம். டேய் ஏன்டா என் பின்னாலே வந்து ஒட்டுற? ஏண்டா இவ்வளவு பெரிய பார்க்கல நான் ஒருத்தன் தான் உனக்கு கிடைச்சேன். கர்மம் கர்மம். தம்பி அழாத. ஐயோ, எந்த அம்மா அவனை இப்படி தவம் செய்து பெத்து தொலைச்சிருக்காங்களோ தெரியல. ஏன் சார் பையன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வாங்க சார். இந்த காலத்து பையங்களுக்கு பிள்ளை பக்க தெரியுது தவிர அதை வளர்க்க தெரியாது. சரிதான் வாங்க சார். தெரியாது. டேய் உனக்கு என்னடா வேணும்? அப்பா நானும் வரேன்ப்பா. வாட் வாட்? நானாடா உங்க அப்பா? ஆமா. டேய் எங்க அப்பா இத காதுல கேட்டா என் தலையை வாங்கிட்டு வரடா. வருமா சனிய? அப்பா 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 அப்பா. டேய் நீ என்ன ஒருத்தன் என் முன்னால வந்து அப்பா அப்பான்னு உயிரை வாங்கிட்டு இருக்க? நான் உன் அப்பா இல்லடா. இத பாரு, உன் வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லு, உன்னை அங்க கொண்டு போய் விட்டுறேன். உங்க அப்பா பேர் என்ன? மகனபுரம் ஸ்ரீமான் சுந்தரராஜன். ஏன் சார் அது யாரு சுந்தரராஜன்? அது நான் தான் ஐயா, நான் தான். ஓஹோ. தோலை விடுத்துரு சார். பிள்ளைங்க அரட்டாதீங்க சார். அட இவன் ஏன் பிள்ளை இல்லையா? நான் பாட்டுக்கு சும்மா வந்து பார்க்கல அந்த பெஞ்சு மேல உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த பையன் வந்து என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். புறப்பட்ட போதும் இவனும் எழுந்திருச்சு பின்னாடி அப்பா அப்பான்னு ஓடி வர்றான். சனிய சனிய. அப்பா உங்க பையன் இல்லையா? ஆண்டவனே, எனக்கு தான் கல்யாணமே ஆகுதுன்னு சொல்லி குழந்தை எப்படி இருக்க முடியும்? என்ன சொல்றீங்க? நீங்க பிள்ளைக்கு சுண்டல் கூட வாங்கி கொடுத்தீங்க. ஏமா ஒரு பிள்ளைக்கு சுண்டல் கூட வாங்கி கொடுக்க கூடாதா? அது என்னங்க நிம்பளுக்கு பிள்ளை சொல்லி நம்ம கிட்ட பலூன் வாங்கி கொடுத்தா இப்போ இல்லைங்கிறோம். என்ன நம்ம கிட்ட இளந்த மரம் கூட வாங்கி கொடுத்தாலும் தப்பாக்கிறீங்க. பையன் அழுகிறேன் என்ன இப்ப என்னடா கல்யாணம் இல்ல நம்ம குழந்தை இல்லன்னு சொல்றீங்க. அரே வேற கல்யாணமப்பா கல்யாணமே இல்ல அதுக்குள்ள அப்பா. என்னையா அது? அடிப்படையா எல்லாரும் சேர்ந்து ஊர்ஜிதப்பட்டுருங்க போல இருக்கு. ஏன் சார் பையன் இன்னுமா சமாதானப்படுத்தல? வாங்க ஐயா, எங்கடா இன்னொரு சாட்சியை காணமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். சார் என்ன இருந்தாலும் பையனை இப்படி விட்டு போறது ரொம்ப தவறு சார். யோ, இந்த மாதிரி அநாத பசங்க எல்லாம் எவன் தலையிலையாவது கட்டுறதுன்னு இந்த ஊர்ல ஏதாவது புது சங்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஐயா எங்க உங்க அம்மா? அப்பாக்கே தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல சார். இவங்க ரெண்டு பேத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனா எல்லாம் புரிஞ்சு போகுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு மேலே போறோம். போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு சார் போலீஸ்? இவன் நம்ம பையன் தான் சார். ரொம்ப விஷம செய்யறான் வீட்டுல. அதுக்காக இப்படி எல்லாம் ஒரு தமாஷேரி பார்த்தேன். நீங்க அதெல்லாம் ரொம்ப தவறா எடுத்துக்கிட்டீங்க. வேற ஒண்ணும் இல்ல சார், அவ்வளவுதான். புரி அழகப்பா வடகண்ணு வா வா உட்கார். अरे இருந்தாயா பையன் की पूरा समाचार தெரியறா இல்ல நிம்பளுக்கு விடுறா இல்ல? என் பையன் என் வீட்டு கூட்டு போறதுக்கு நீ யாரு ஆளு? आदमी क्या? சங்கர், அடுத்த தடவை நான் லீவுல வந்தது உன் கல்யாண விஷயம் தான் முதல்ல. அதனால டெய்லி மார்னிங் எங்க வீட்டுக்கு போய் அங்குள்ள பொறுப்பையெல்லாம் நீ தான் கவனிச்சுக்கணும். உங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரி ஞாபகத்துல கோட்டை விட்டுறாத. உனக்கு நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். என்ன கவனிச்சுக்கிறேன்? இது ஒண்ணு இல்ல, அங்க என் ஃப்ரெண்ட் போனாரு. சரி, அவருக்கும் பதில் கொடுத்தேன், உனக்கும் பதில் கொடுத்தேன். அப்படியா? ஆமா, கேட்டுட்டு தான் இருந்தேன். சரி சங்கர், இன்னைக்கு என்ன நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்க? ஏதாவது ஃபங்க்ஷனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதாவது நான் இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்ந்ததுல இருந்து நான் ஆளே சேஞ்ச் ஆயிட்டேன். சேஞ்ச் ஆகிட்டியா? ஆமா. அத பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடு. அப்படி கேளு சொல்றேன். அதாவது காலம்பரை நான் பெட்ல இருந்து ஏந்திரிச்ச அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா பெட்ரூம் ட்ரெஸ்ல இருப்பேன். அப்புறம் இந்த பல்லகில தேய்ச்சிட்டு காபி ஊத்தி சாப்பிடுறேன் பாரு. அந்த சமயத்துல சாதாரணமா ஒரு வேஷ்டி, பனியன், துண்டு இந்த மாதிரி இருப்பேன். சரி. அப்புறம் குளிச்சிட்டு ஆபீஸ் போறேன் பாத்தியா, அப்போ ஆபீஸ் ட்ரெஸ். ஆபீஸ் ஆமா. சாயந்தரம் வாக்கிங் போறேன் பாரு, அப்போ வாக்கிங் ட்ரெஸ். டின்னரும் போது டின்னர் ட்ரெஸ். அப்புறம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. எத்தனையோ ட்ரெஸ் போட்டுக்குவேன். அது இருக்கட்டும் சங்கர், நீ பிறந்த நாள் கொண்டாட்டத்தை இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்குவேன்? அப்ப நோ ட்ரெஸ்.
மை காட், ஆமா. நோ ட்ரெஸ். நீ என்னப்பா என்னையே மடக்கிட்டிய? என்ன? அன்னைக்கு ஜரிகை வேஷ்டி இதெல்லாம் போட்டு கட்டிக்கோப்பா. ஜருக வேஷ்டி எல்லாம் கட்டிக்கிறீங்களா? ஆமா. சரி சரி கட்டிக்க. தங்க விசில் ஊத்திட்டாங்க. ஆமா. வண்டி புறப்பட போகுது. சரி. அப்ப நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் ஓ, இருக்கட்டும். ஞாபகம் இருக்கு. எங்க குடும்பத்துல நீ கண்ணும் கருத்துமா இருக்கணும்ப்பா. என்னப்பா கால் நின்னு போச்சு? ஆமா, கார் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கும், நீ உட்கார்ந்துட்டே வரலாம். இறங்குடா கீழே. இறங்க. இறங்குடா. இறங்குடா கீழே. இறங்குடா. கருமம் கருமம். டேய், கார்ல சுத்த சரியான தந்திரம் செய்யறியே. இதுல பெட்ரோல் என்ன தண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இத பாரு, உன் வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லு, கொண்டு போய் விட்டுறேன். முடியாதப்பா. கருமம் கருமம். இந்த குட்டி பிசாசுக்கு அப்ப யாரா இருக்க முடியும்? அப்பாவா? ஆமாண்டா கண்ணு. உங்க அப்பா பேர் என்ன சொல்லு பாக்கலாம்? மகன பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரம். அறிஞர் தெரியுமா? நீ அடிக்க மாட்டே. அடிக்க மாட்டேன், கொல்லுவேன். நான் அழுவேன். டேய், 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 உப்பாரி வச்சு கூட்டத்தை சேர்த்தாரா? நம்ம மானம் போயிட போகுது. நகர்ந்து தொலை. நேரா. பூரி, பாரு, நிஜத்தை சொல்லணும். உங்க அப்பா பேர் என்ன? சொல்லட்டுமா? சொல்லு. சொல்லுப்பா, சும்மா சொல்லு. சண்டாளம், தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டா கூட இதே பேரதான் சொல்லி அழுவான் போ. கரும கருமம். Hey!